ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சார், எனக்கு லாபம்னா நான் வாங்குவேன், நீ குறைச்சி கொடுத்தா உங்ககிட்ட வாங்குறேன், ரஷ்யா குறைச்சி கொடுத்தா ரஷ்யா கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரால் லாங் டேர்ம் வாரை நடத்த முடியாது. பட் ஷார்ட் டேர்ம் வார் முழுக்க முழுக்க விமானத்தால் நடந்தால், ஏன்னா நேற்றைய தினம் ஒரு விளக்கம் வந்திருக்கிறது, அவங்க வச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் இதை லேசர் பீம் மாதிரி அனுப்பிச்சிட்டா அந்த நாட்டில் இருக்கிற எல்லார் மீதும் ஒரு வெப்பன் மாதிரி மூக்கில் ரத்தம் அமைங்கிடுவாங்க. அவங்க நாட்டு ரேடார் ஒர்க் பண்ணாமல் குண்டு போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈரானில் பண்ண முடியுமா அப்படி ஒரு பயம் கொடுக்கறதுக்காக நேற்றுக்கு இதை பற்றி சொல்லியிருக்காரான்னு தெரியல. பட் ஷார்ட் டேர்ம் வாரில் ஏர் பவர் பண்ண முடியும், பட் லாங் டேர்மில் அது ஜெயிக்க முடியாது. ஸோ எங்களுக்கு வார் வேண்டாம்னு சவுதி அரேபியா, கத்தார், இஸ்ரேல் உட்பட சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே ஈரானுடைய பணம் இன்றைக்கி நம்ம நாட்டுடைய ரூபா மதிப்பு 92க்கு மேலே போயிடுச்சுன்னு நம்ம எதிர்கட்சிகள் கூறுறாங்க. ஈரானுடைய 1.5 லட்சம் ரியால் கொடுத்தா தான் $1 வாங்க முடியும். அஃபிஷியல் 8 லட்சம் இருந்தது, நேற்றைய 2 நாளில் 11 லட்சத்தை தாண்டி போகுது. ஸோ இதுவே அவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் அமெரிக்காவோட பேசி வாரை தவிர்க்கக்கூடும்.